அனைவருக்கும் வணக்கம். ஈழத்து கவிமுரசு வாணி செல்வராஜா. உலக சாதனை பெண்மணி என்ற விருது எனக்கு கிடைச்சிருக்கு. 2024க்கான விருது. இப்போ 2025 எல்லாம் நான் வணங்குகிற சிவபெருமான இந்த பாதத்தில் இதை வைக்க வேண்டும். நான் ஈழத்தில் இருந்தாலும் பல குழுமங்களில் அதை கொண்டு நடத்தி போட்டிகள், கவிதைகள், சித்திரம், சமூக பணி எல்லாம் ஒரு சேவையைத்தான் செய்கிறேன். எனக்கு ஒரு பெயர் புகழுக்காக வேண்டி செய்யலை. ஆனாலும் எனக்கு பெரிய சந்தோஷம். உலக சாதனை பெண்மணி என்று வேர்ல்ட் ரெக்கார்ட் உலக சாதனையாக எனக்கு அதை தந்திருக்காங்க. ஈழத்தில் இருந்தக்குள்ள பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி. அந்த தளத்துக்கு நான் பெரிய மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்கிறேன். இன்றைக்கு எதை பற்றி சொல்ல போகிறேன்னு சொன்னால், இப்போ திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்பட்டு கொண்டு இருக்கின்றது. இன்றைய நாள் 16ஆம் தேதி 3ஆம் மாதம் பங்குனி மாதம் 2025. இன்றைய நாள் நான் திருவள்ளுவரை பற்றி ஒரு சின்ன உரை உண்டு உங்களுக்கு என்னால் முடிஞ்சளவு ஒரு 2 வார்த்தை சொல்லலாமென்று இருக்கிறேன். எல்லா காலத்திலையும் போற்றி புகழக்கூடிய திருக்குறளை நமக்கு தந்தது திருவள்ளுவர். அவருக்கு நிறைய பேர் இருக்குது, அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் அந்த திருக்குறளை 2 வரியில் நம்மளோட உலகத்தில் நடக்கிற விஷயங்கள், அதாவது நம்மளோட வாழ்க்கையில் என்ன தேவையில்லை நடக்கிற விஷயங்களை நம்ம அப்படியே உள்ளே புகுத்திருக்க 2 வார்த்தையில் நம்மளோட வாழ்க்கையில் தேவையான விஷயத்தை சுருக்கமாக 2 வரிகளில் அதை தந்திருக்கிறார். அதுக்கான விளக்கமும் சுருக்கமாக தந்திருக்கிறார். அதில் ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. அந்த பாட்டு பிறவி பெருங்கடலை நீந்துவர் நீந்தாதார் இறைவனடி சேராதார். பிறவி பெருங்கடலை நீந்துவர் நீந்தாதார் இறைவனடி சேராதார். அதற்கு சிறு விளக்கம் சொல்லியிருக்கார். இறைவனை பற்றி கொள்றவன் பிறவி கடலை கடப்பான். பற்றாதவன் ஆதியிலே தொடக்கத்திலே அழிஞ்சிருவான் என்று சுருக்கம். அதை நம்ம விரிவுபடுத்த நான் இப்போ போகிறேன். எப்படி என்று சொன்னால், பிள்ளையார் என்ன தருவார்? அறிவு, ஞானம், முக்தி. துர்க்கை வீரத்தை தருவாள். லக்ஷ்மி செல்வத்தை தருவாள். சரஸ்வதி கல்வியை தருவாள். முருகன் குழந்தைகளை தருவார். அவரும் தமிழுக்கான கடவுள். அப்படி இருக்கக்குள்ள பிறவி கடனை தீர்க்கிறது என்றது சிவனை தவிர எவருமே இல்லை. ஆதியும் அவர் தான், அந்தமும் அவர் தான். அப்போ அந்த சுருக்கமே பிறவி கடன் என்றக்குள்ள அங்கே சிவனை சேர்றேன். அந்த பிறவி கடனை நம்ம அடையணும்னு சொன்னால் சிவனை நம்ம நேசிக்கணும். நம்மளோட உயிர் போகிற நேரத்தில் ஒருவரும் வரமாட்டாங்க, ஆனால் சிவன் வருவார்ன்றது கதையில் இருக்குது. அப்போ அந்த சிவனை நம்ம அடைஞ்சோம்னு சொன்னால் நம்ம பிறவியில் செய்த பாவங்கள் கொஞ்சம் குறைக்கப்பட்டு நமக்கு மறு ஜென்மம் வராது. அதான் விஷயம். அப்போ சிவனை நம்ம வழிபட்டால், சிவன்ன்றது அன்பான கடவுள். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சில கதைகளில் பிழையா சொல்லி பிழையாக்கியிருக்கேன். அப்போ அந்த திருவள்ளுவர கூற்று பிறவி பெருங்கடலை நீந்துவர் நீந்தாதா இறைவனடி சேராரா. அங்கே பிறவி கடன்ன்றக்குள்ளேயே சிவனைத்தானே அவர் குறிப்பிடுறேன். சரியா? இப்போ அந்த சிவனை நம்ம வழிபட்டால் எல்லாமே கிடைக்கும். சிலவங்க கேட்பாங்க, சிவனை வழிபட கஷ்டம். சிவனை வழிபட்டால் கஷ்டம் வரும். எத்தனை நாளைக்கு வரும்? கொஞ்ச நாளைக்கு. நீங்கள் செய்கிற கொலைகளை அவர் திருத்தும் வரைக்கும் வரும். தொடர்ந்து கும்பிடுங்க. ஒரு கசப்பை சாப்பிட்டா இனிப்பு கிடைக்கும். அந்த இதை தாண்டிட்டீங்கன்னா, அந்த கசப்புகளை நீங்கள் தாண்டிட்டீங்கன்னா அதில் நிறைய அதுக்கு பிறகு உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். அதுக்கு உதாரணம் நான் சாமியை கும்பிட மாட்டேன். அப்படி இருக்கும்போது திருவள்ளுவர் வாக்கு பொய்யாகாது. அப்போ இந்த வாக்கு பிறவி பலனை நம்ம கடக்கணும். பிறவி பெருங்கடலை நான் கடக்கணும்னு சொன்னால் இறைவனை நம்ம வழிபடுறது, அவசியம் வழிபடுறது நல்லது. நன்றி, வணக்கம். ஈழத்து கவிமுரசு வாணி செல்வராஜா. நன்றி.